அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பர்காத்து. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? நான் ஷானு ரெடியா? எஸ் சார், ரெடி சார். மனோஜ்குமார் நீ படிக்கிறியா? நீ மாத்தியே ஷானுவே படிக்கிறியா? மனோஜ்குமார் படிக்கிறியா? சார் படிக்கிறேங்க சார். வெரி குட், படிப்பா. பொறுமையாக படிக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் போர்டுக்கு போவோம். இந்த போர்டை கிளியர் கொடுப்போம். கொடுத்து பொறுமையாக படி. படி, ஃபர்ஸ்ட் படி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ மற்றும் இந்தியன் வங்கியில் நிர்வாக பேங்க் எம்டி நியமிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய மிக முக்கியமான பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது இந்தியன் வங்கி. இந்த ரெண்டு வங்கிக்கான எம்டி யார் நியமிக்கிறா? எந்த நிறுவனம் நியமிக்குதுப்பா? யார் நியமிக்கணும்? யார் நியமிக்கிறா? என்னது? இந்தியன் வங்கிக்கான எம்டிங்கிற மேலாண்மை இயக்குனர் தெரியுங்களா? எஸ்பிஐல ஒரு ஃபேமஸான மேலாண்மை இயக்குனர் யார் இருந்தா ரேஷ்மா? ஒரு பெண், ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா. யாருன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? எஸ்பிஐல ஒரு பெண் மேலாண்மை இயக்குனர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. யாருன்னு தெரியுமா? சார் தமிழ்நாட்டுக்காரங்களா சார்? இல்ல இல்ல, வேற ஊருக்காரங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. யாருன்னு தெரியுமா? யார் நியமிக்கிறார்? அமைப்பு பேர் என்ன? நியமிக்கக்கூடிய அமைப்பு பேர் என்ன? எஸ்ஐபி. எஃப்ஐஎஸ்பி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட் தான். இந்த அமைப்பு தான் நியமிக்கும். புரிதல? இந்த அமைப்பு எஸ்ஐபி சார். எஸ்ஐபி. ஐபி இந்த நிறுவனம் நியமிக்குது. ஃபினான்ஷியல் சர்வீஸா? ஃபினான்ஷியல் சர்வீஸ் பீரோவா நியமிப்பாங்க. நியமனம் பண்றது. ரெண்டு பேங்க் நியமிச்சு, எஸ்பிஐக்கும் இந்தியன் வங்கியும் நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கான எம்டிஸ் நியமிச்சிருக்காங்க. எஸ்பிஐ இயக்குனர் பேர் என்ன? ராணா அசுதோஷ் குமார். ராணா அசுதோஷ் குமார். ராணாவுக்கு நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபேமஸா இருந்த லேடி வந்து அருந்ததி பட்டாச்சாரியா. யாரு? அருந்ததி பட்டாச்சாரியா. அவங்க தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு இதா இருந்தாங்க. அருந்ததி பட்டாச்சாரியா தான் ஃபேமஸா இருங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க தெரியுமா? போட்டு பாரு, நெட்டில் வரும் அவங்கள பற்றி. எஸ்பிஐனுடைய பவர்ஃபுல்லாக இருந்தாங்க லேடியில். முக்கியமான ஆளுமையாக இருந்தாங்க. இப்போ ரனா வந்துருக்குறாங்க, செலக்ட் பண்ணிக்காங்க ரனாவை. ரெண்டாவது பாயிண்ட், இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் தான் யார் பண்ணுவா? எஃப்எஸ்ஐபி தான் பண்ணுது. இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பேங்க் என்னம்மா? இந்தியன் பேங்க்குக்கும் எம்டி போட்டுருக்காங்க. ரெண்டுத்துக்குமே அதான் போட்டுனேன். எஸ்பிஐக்கும் இந்தியன் வங்கி ரெண்டுக்குமே. எஸ்பிஐ தான் ரொம்ப முக்கியம். நான் எஸ்பிஐ ஆக்ட் எப்போ ரேஷ்மா? எஸ்பிஐ எப்போ தேசியமயமாக்கப்பட்டது? ரேஷ்மா வரலையா? எப்போ? 1935 சார். 1935 இந்த ஆர்பிஐ எஸ்பிஐ உடைய பழைய பேரு இம்பீரியல் வங்கி. தான் ரொம்ப முக்கியம். இம்பீரியல் வங்கி தான் எஸ்பிஐனுடைய பழைய பேரு. 1955 தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட்பா. நிலக்கரி என்பது உலகளாவிய எரிசக்தி உற்பத்தியின் ஒரு மூலக்கல்லாக உள்ளது. உலகெங்கிலும் உள்ள தொழில்கள் மற்றும் குடும்பங்களுக்கு சக்தி அளிக்கிறது. 2024ஆம் ஆண்டை நாம் ஆராயும் போது எரிசக்தி நிலப்பரப்பை வடிவமைக்கும் நிலக்கரி உற்பத்தி செய்யும் முன்னணி நாடுகளை முன்னணி நாடு நிலக்கரியில சைனா. சைனா தான் ஃபர்ஸ்ட். நிலக்கரி ஃபர்ஸ்ட் உற்பத்தி வந்து சைனா தான். ரெண்டாவது இந்தியா. இந்தியாவுக்கு 19. நம்ம எங்கேருந்து இறக்குமதி பண்றோம்? இந்தியா நிலக்கரியை எங்கேருந்து இறக்குமதி பண்ணுகிறது? சைனா தானே சார்? சைனா கிடையாது. முக்கியமா எங்க? ஆஸ்திரேலியா. அதானி குழுமம் அங்கதான். இந்தியாவோட நிலக்கரி இறக்குமதி வந்து ஆஸ்திரேலியா அதிக அளவு இறக்குமதி. யுரேனியம் எங்க இறக்குமதி பண்றோம்? கனடா. யுரேனியம் கனடா, நிலக்கரி ஆஸ்திரேலியா அதிக அளவு. ஆனால் இதெல்லாம் ஒழிக்கணும். இதெல்லாம் ஒழிக்காமலாம் ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் ஒழிக்காமலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிளைமேட் சேஞ்சையோ குளோபல் வார்மிங்கோ ஃபேஸ் பண்ண முடியாது. ஃபாசில் ஃபியூல்ஸ் வரவே கூடாது. இது வந்து என்ன? அது படிகை எரிபொருள். இது என்ன பண்ண? கார்பன் தான் வெளியிடும். கார்பன் இல்லாத இந்தியாவை எப்போ மாற்றணும்னு சொல்கிறோம்? 2070 மாத்திரம். அப்பா
ஒரு தலைமுறை நூற்றாண்டே கேப் இருக்கும். அடுத்த பாயிண்ட். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 4வது வியாழன் அன்று உலகம் ஐசிடி தினத்தை ஏப்ரல் எப்பப்பா? ஏப்ரல் 4வது வியாழன். 4வது வியாழன். என்ன நீ கொண்டாடுறோம்? ஐசிடி தினம், உலக ஐசிடி தினம், சர்வதேச பெண்கள் கொண்டாடப்படுகிறது. உலக ஐடி தினமா? கொண்டாடப்படுகிறது. அடுத்ததுப்பா. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25 அன்று ஐக்கிய நாடுகள் சபையில் தங்கள் நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகளின் முக்கிய பங்கை அங்கீகரிக்கும் சர்வதேச பிரதிநிதிகள் தினத்தை உலகம் கொண்டாடுகிறது. பிரதிநிதிகள் தினம்ப்பா, ரெப்ரசன்டேட்டிவ் தினம். ஓகேவா? சர்வதேச பிரதிநிதிகள் கொண்டாடுறோம். ஏப்ரல் 25 யார் கொண்டாடுற? ஐநா சபை கொண்டாடுது. சர்வதேச பிரதிநிதிகள் தினத்தை UN கொண்டாடுது. இம்பீரியல் வங்கிப்பா, SBI வங்கியினுடைய பழைய பேர் இம்பீரியல் வங்கி. SBI நாட்டுடைமையாக்கப்பட்ட 55. SBIக்கு தனி சட்டம்ப்பா, புரியுதா இல்லையா? SBIக்குன்னு தனி சட்டம். அதான் SBI ஒரு மாதிரி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மாதிரியா இருப்பாங்க. தனி சட்டம் உங்களுக்கு SBIக்கு. சார் ஐசிடி டே கேர்ள்ஸ்க்கு மட்டும் செலிப்ரேட் பண்றாங்க. ஆமா, கேர்ள்ஸ் தான் அது உங்களுக்கு இப்போ அந்த தினத்தை கொண்டாடுறாங்க. இப்போ மலரா தினம் எப்படி கொண்டாடுறாங்க? கேர்ள்ஸுடைய கல்விக்காக. அந்த மாதிரி ஒவ்வொரு தினம் ஒவ்வொன்று இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டாடுறாங்க. ரேஷ்மானா வரலையா? இளம் பெண்களோட முக்கியத்துவம். மேம்பாட்டுக்காக, மேம்பாட்டு முக்கியத்துவம். ரேஷ்மா இருக்கியா? சரி சார். உடம்பு சரியில்லையா ரேஷ்மா? சரி இல்ல சார், லைட்டா கோல்டு தான் சார் எனக்கு. தொண்டையை பார்த்தாலே சொல்றோம் பார்த்தியா? நாங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தையினுடைய குரலை பார்த்தாலே சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் குரலே வேற மாதிரி மாறிடுச்சு. ஆங்ஸைட்டி ஆகுறியா வாழ்க்கையை நினைத்து? வருமா இல்லையா? அப்புறம் வராம இருந்தா அப்புறம் நீ மனிதனுக்கு ஆங்ஸைட்டி வரும். ஒரு புதிய வாழ்க்கையுடைய தொடக்கம் கண்டிப்பா ஆங்ஸைட்டி இருக்கும்ல. என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா தான் சார். ஆங்ஸைட்டி ஆனாலே சஃபர் ஆயிடும்ல. ஒன்னே ஒன்று விஷயம், ஈமான் மட்டும்தான், நம்பிக்கை மட்டும்தான் மேலே இட்டுச்சா. நம்பிக்கையோட ஓகேவா? நீ முதல்ல பயப்படுவ, இந்த மாதிரி தான் இன்னும் பயப்படுவல. அது ஈமானை நோக்கி செல். அது உன்னை சாந்தப்படுத்திவிடும். SBI ஆக்ட் எப்போ சார் சொல்லுங்க? 1955 தான் போட்டு பக்கத்தில். அதே ஆண்டு தான் SBI ஆக்ட் தேசியமயமாக்கப்படும் போது தான் அந்த ஆக்டிங் கொண்டு வருவாங்க. தேசியமயமாக்கப்பட்டு அந்த ஆக்டிங் கொண்டு வருவாங்க. சார் SBI 1949 இல்லையா சார்? அது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். நல்ல கொஸ்டின் கேட்டா. அது வங்கி ஒழுங்காற்று சட்டம். ஓகேவா? வங்கி ஒழுங்காற்று சட்டம்னா 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். BRA வங்கி ஒழுங்காற்று சட்டம்னா 1949. RBI தானே சார் 1949? RBI வர RBI 1934 சட்டம். தேசிய இது உருவாக்கம் 1935. BRA தேசியமயமாக்கப்பட்டது 49 தானே சார்? எதுமா? இல்ல அது தேசியமயம் 49. அப்பதான் சட்டம் கொண்டு வரான். BRA சட்டம் கொண்டு வரான். BRA வங்கி ஒழுங்காற்று சட்டம் கொண்டு வராங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அது பிரகாரம் எல்லா பேங்க்கும் யார் கீழே வருது? RBI கீழே வந்துருது எல்லா பேங்க்கும். வர சண்டே உண்டுப்பா தமிழ். கரெக்டாக படிச்சுட்டு வாங்க. 10வது இயல் 2. ஓகேவா? பார்த்து கரெக்டாக வாங்க.
சார் சொல்லுப்பா. அந்த நிலக்கரி போட்டிருக்கீங்களா சார் 2வது பாயிண்ட்ல? இந்தியா வந்து 2வது இடமா எத்தனாவது இடம் சார்? 2வது இந்தியா, ஃபர்ஸ்ட் சைனா, 2வது இந்தியா. இல்ல சார், இறக்குமதி ஆஸ்திரேலியா. நம்ம அதிகமா இறக்குமதி நிலக்கரி இறக்குமதி ஆஸ்திரேலியா இருந்து பண்றோம். நமக்கு பத்த மாட்டேங்குது. ஏன்னா இங்க தேவை அதிகம் இல்ல. 144 கோடி கொண்ட ஒரு மக்கள் தொகை நாடா மாறி போச்சு. இங்க மின்சாரம் தேவை, அதனால அங்க இருந்து இறக்குமதி பண்றோம். சார் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எஸ்பிஐ போட்டு ராணான்னு போட்டிருக்கீங்கல்ல, அவர் ஃபுல் நேம் சொல்லுங்க சார். இப்ப புதுசா புதிய அப்பாயின்மெண்ட் ராணா. ராணா ராணா அசுதோஷ் குமார் சிங். அவர் ராணா பஸ்லயே தெரிஞ்சுக்குவாங்க. அஸ்டர் சேவல ராணா என்பவர், அஸ்டர் ராணா என்பவர் இப்ப வந்து நியமிக்கப்பட போறாரு. அந்த நியமனத்தை வந்து எஃப்எஸ்ஐபி பண்ணிருக்காங்க, பினான்சியல் சர்வீஸ் பியூரோ பண்ணிருக்காங்க. அப்ப இந்தியன் பேங்குக்கு பேர் தேவையில்ல சார்? அதுக்கும் தேவைதான். இந்தியன் அவர் பேர் பேங்க் வந்து ஆஷிஷ் பாண்டே. ஆஷிஷ் பாண்டே. இந்தியன் பேங்க் ரொம்ப முக்கியம் இல்லை, எஸ்பிஐ ரொம்ப முக்கியமானது. அதனால எஸ்பிஐ பத்தி அவ்வளவு விஷயங்கள் எழுதணும். எஸ்பிஐல வந்து அந்த அருந்ததி பட்டாச்சாரியார் மிக முக்கியமான நிர்வாக அதிகாரியா இருந்தவங்க, மிகப்பெரிய பவர்ஃபுல்லான இருந்தவங்க எஸ்பிஐ. இப்ப அருந்ததி பட்டாச்சாரியா என்னவோ சார் இல்ல அவங்க பெரிய பவர்ஃபுல்லா இருந்தாங்க. எஸ்பிஐ மாத்தி அமைச்சாங்க தெரியுமா இல்லைங்களா? நேர்மை. இப்ப வந்து அவங்க பேரையும் உச்சரித்து படிக்கின்றது. நேர்மையா இருந்தாங்க அவங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அப்ப பெப்சி கூட ஒருப்பாங்க தெரியுமா? யாரு பெப்சியில ஒரு பவர்ஃபுல் உமன் இருந்தாங்க, யாருன்னு தெரியுமா? 10வது புக்ல கூட வரும். யார் ராஜா? கீழே ஆரம்பிக்கும். யாரு? அதான் யாருன்னு சொல்ல பார்க்கலாம். பெப்சியினுடைய சேர்மனா இருந்தாங்க. அப்ப இவங்க இந்திரா என்ன யாருக்குமே தெரியாதா? பெப்சி நிறுவனத்துடைய பவர்ஃபுல் உமனா இருந்தாங்க. ரேஷ்மா கூட தெரியாதா? சார் இந்திராணி. இந்திரா நூரி. அப்ப அருந்ததி பட்டாச்சாரியார் இவங்கெல்லாம் வந்து இந்தியாவுடைய பவர்ஃபுல் உமன்ஸ். அப்ப வந்து பவர்ஃபுல் உமன் யாரு? உலகளாவே பவர்ஃபுல் உமன் யாருன்னா தெரியுமா? யாருந்தா தெரியுமா? உலகளாவே பவர்ஃபுல் உமன் யாருந்தா? ஜெர்மனுடைய சான்சலர் யாரு? ஜெர்மன்ல சான்சலரா இருந்தாங்க. ஏஞ்சலினா. என்னது? ஏஞ்சலினா தானே சார்? என்ன பேரு கரெக்டா சொல்லணும். அவங்கதான் வந்து பவர்ஃபுல் சான்சலரா இருந்தாங்க ஜெர்மனி. ஏஞ்சலா மெர்க்கல் சார். ஏஞ்சலா மெர்க்கல் தான். இதெல்லாம் வரலாறுகள் திருப்பி சொல்றோம் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க உட்காந்து படிக்கணும், புரிஞ்சாலே. இந்திரா நூரி யாரு? 10வது புக்ல கொடுத்துருக்காங்க. அருந்ததி பட்டாச்சாரியார் யாரு? நான் சொன்னேன். ஏஞ்சல் மே யாருன்னு கரெக்டா தெரிஞ்சு படிப்பு. சார் இந்திரா நூயி வந்து தமிழ்நாடு தானே சார்? படிப்பு தவிர எதுவும் உதவாது தெரியுமா? என்ன சார் பேரு? இந்திரா நூயி. நூயி வருதா? நூயி தான் வரும் இங்கிலீஷ்ல. தமிழ்ல நூயி தான் வரும். அருந்ததி பட்டாச்சாரியா இன்டர்நேஷனல் லீடர் யாரு? பவர்ஃபுல் லீடர் யாரு இருந்தா சொன்னாங்க? ஏஞ்சலா மெர்க்கல். அவ்வளவு முக்கியமான லீடர், உலகளாவே லீடரா இருந்தாங்க. சார் நெக்ஸ்ட் போலாம் சார். போலாமா? படிக்கணும், அப்பதான் பெரிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். போலாமா? இல்ல இந்த யூடியூபுடைய வீடியோஸ் பார்த்துக்கிறார் முக்கியமான அமைச்சர். அவர் வந்து நான் வந்து கல்வி தொலைக்காட்சி கிளாஸ் எடுக்க வரும்னு சொல்லி புரியுதா? இந்த உங்களுக்கு நடத்துறதா பார்த்துருக்கிறாரு. இந்த மேடம் பார்த்தோடனே இவரை முதல்ல கூப்பிடுது. இன்னைக்கு மட்டும் 3 முறை போன் பண்ணாங்க கல்வி தொலைக்காட்சியில இருந்து. எப்போ சார் கிளாஸ் எடுக்க வரீங்கன்னு சொல்லி. நம்மளால மெட்ராஸ் போக முடியுமா? அது வேற. அங்க போனா ஒரு நாள் முழுக்க கிளாஸ் எடுக்க சொல்றாங்க. அதான் இல்லம்மா நான் அப்புறம் சொல்றேமான்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். போலாமா? 5வது பாயிண்ட். மனோஜ்குமார் படிங்க 5வது பாயிண்ட். மனோஜ்குமார் சர்வதேச பங்கு சந்தைகளில் இருக்குங்க சார். சர்வதேச பங்கு சந்தையில் இந்திய நிறுவனங்களை நேரடியாக பட்டியலிடுவதற்கு வசதியாக அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டத்தின் FEMA கீழ் இந்திய ரிசர்வ் வங்கி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பதிலாக வந்தது பெராக்கு பதிலாக வந்து பெரா மோசமான ஆக்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இது மோசமான சட்டம். நிறைய பேர் உள்ள போனாங்க.
ஓகேவா? பங்குச் சந்தையில வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் என்ன பண்ணும்? பங்குச் சந்தையில வந்து அந்நிய செலாவணி எளிதா இருக்கும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் எளிதா இருக்கும். பங்கு சந்தையில வந்து அந்நிய செலாவணி வந்து எளிதா இருக்கும். ஃபாரின் அந்நிய செலாவணினா அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இது யார் கண்ட்ரோல் பண்ணுவா ரேஷ்மா அந்நிய செலாவணியை இந்தியாவில்? ஆர்பிஐ. வெரி குட். எளிதாக மாற்றுது ஆர்பிஐ தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் ஃபுல்லா யாரு? ஃபாரெக்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த சட்டத்துக்கு பேர் என்ன? ஃபாரெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஃபாரெக்ஸ் யார் கண்ட்ரோல் இருக்கும்? ஆர்பிஐ கண்ட்ரோல் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்பிஐ கண்ட்ரோல் தான் இருக்கும். எழுதிக்கோங்கப்பா. அடுத்த பாயிண்ட்ப்பா. ஆஸ்திரேலிய நிறுவனமான கம்பேர் த மார்க்கெட் ஏயுவால் நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வில் உலகளாவிய பாஸ்போர்ட் விலை மற்றும் அணுகல் பற்றிய புதிரான நுண்ணறிவுகளை பாஸ்போர்ட்ல வந்து இந்தியா செகண்ட் சீப்பஸ்ட். பாஸ்போர்ட்னா தமிழ் தெரியுமா? கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டு அதுவும் கேட்பாங்க. இது தமிழ்ல கேட்பாங்க. கடவுச்சீட்டுல இந்தியா லாஸ்ட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் யார்? யூஏ இருக்காங்க. லாஸ்ட்ல இல்ல சார், செகண்ட் பிளேஸ்ல இருக்கு சார். இல்ல சீப்பஸ்ட் லாஸ்ட் பிளேஸ் இருக்குமா இல்லையா? ஆமா சார். சீப்ல வந்து நம்ம எது இருக்கும்? செகண்ட் இருக்கும் புரிதா இல்லையா? எதுல மோசமான நிலைமையில இருக்கும் புரிதா இல்லையா? சீப்பஸ்ட்ல வந்து செகண்ட் பிளேஸ் இந்தியா இருக்குது. புரியுதுல்ல? அது ரொம்ப தப்பு. அப்ப இந்தியாவுடைய பாஸ்போர்ட் அவ்வளவு வீக்கா இருக்குது. ஒரு காலத்து ஜப்பான் இருந்தது, சிங்கப்பூர் இருந்தது. சார் அது நல்லது தானே சார், நிறைய நாட்டுக்கு போயிட்டு வரலாம்ல சார், கம்மியா இருந்தா. பாஸ்போர்ட் வேல்யூபிளா இருக்கணும்ல, புரியுதா இல்லையா? இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. ஆஸ்திரேலியா நிறுவனம் நடத்திய இதுல வந்து இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அடுத்ததுப்பா, இன்ஸ்டிடியூட் ஃபார் எனர்ஜி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் அனாலிசிஸ் மற்றும் எம்பர் ஆகியவற்றின் சமீபத்திய அறிக்கை மாநில அளவில் இந்தியாவின் சுத்தமான மின்சார மாற்றத்தின் முன்னேற்றத்தை மதிப்பிடுகிறது. கர்நாடகா மற்றும் குஜராத் ஆகியவை வலுவான செயல்திறனை பராமரிக்கும். சுத்தமான ஆற்றல் இந்த மாநிலங்கள் ஜார்க்கண்ட், பீகார். கர்நாடகா, குஜராத் சார். கர்நாடகா, குஜராத் ஃபர்ஸ்ட். சுத்தமான ஆற்றல் மேம்பாடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகம், 2வது குஜராத். இங்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் வந்து குஜராத்ல முழுக்க அதானியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க. புதல்ல அந்த கம்பெனி முழுக்க வந்து பண்ணியிருக்காங்க. அப்ப 2 மாநிலங்களும் மேம்படுத்தப்பட்டு விட்டது. இது 2 ஆற்றலும் அங்கதான் அதிகம். இது சூரிய ஆற்றலும், அப்புறம் இது உங்களுக்கு காற்று. ரெண்டுமே அங்க 2 ஆற்றலும் அங்க அதிகப்படுத்திட்டாங்க. எழுதிக்கோங்க. சூரிய ஆற்றலும் காற்று ஆற்றலும் ரெண்டுமே அங்க அதிகப்படுத்திட்டாங்க. ஒரு பையன் இருந்தா அப்துல் ரஹ்மான், ஒரு தம்பி இருந்தாரு. சொல்லுங்க. ஒன்ன மாதிரிதான் ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி. அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அம்மா வந்து ஒரு பிபி சுகர்லாம் இருக்க பேஷண்ட். புரியுதா? அப்பாவுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தை 3 லட்ச ரூபாய் கொண்டு போய் படிக்கிறாரு. ஓகேவா? இன்னும் செலக்ட் ஆகல. குரூப் 1 படிச்சு குரூப் 1 வந்து 3 முறை மெயின்ஸ் எழுதினாரு. 2 முறை வந்து செலக்ட் ஆகல. ஒரு மாதிரி டெப்ரிவேட் ஆயிட்டார். டெப்ரிவேட் என்ன சொல்றது, ஒரு மாதிரி மனநிலையை வந்து சதஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. புரியுதா இல்லையா? அப்ப அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லப்பா, நீ படிச்சா வந்துடலாம்ப்பான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி, புரியுதா இல்லையா, அவனை எல்லா விதமான உதவிகளும் செய்து, அப்புறம் அவன் வந்து சிண்டிகேட் பேங்க் பிஓ, அப்ப சிண்டிகேட் பேங்கா இருந்தது, இப்ப கனரா பேங்கா மாறி போச்சு. பிஓ பாஸ் பண்ணி இன்னைக்கு கனரா பேங்க்ல காட்பாடியில ஒரு பிரான்ச் உடைய மேனேஜரா இருக்கிறான். இன்னைக்கு சிலதெல்லாம் வந்து நிறைய பணங்கள்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அப்ப எனக்கு வரல. ஒரு போன் பண்ண, தம்பி 50,000 தான் போட்டான். 2வது நிமிஷம் போட்டான். எதுக்கு ஏன்னு கூட கேட்கல. புரியுதா? அதான் சார் செய் நன்றி மறவாம இருக்கிறது. செய் நன்றி கூட அவங்களுடைய வாழ்வினுடைய சொல்லுவான், என்னுடைய வாழ்வுடைய பாட்டையே மாத்திட்டீங்க சார் சொல்லுவான். இப்ப அவங்க அம்மா அப்பா செய் நன்றி தான் சார்.
இல்லை அவனுக்கு வந்து அலைன்ஸே வந்து வேற லெவல்ல இருந்து வருது. அதை கூட வேணாம்னு சொல்லி ஒரு ஏழையாக தேவை. அதான் வேணாம் சார், பெரிய இடம்லாம் தேவையில்ல சார். ஒரு எஸ்பிஐ மேனேஜரே வந்தாங்க அலைன்ஸ் ஈக்குவல் போஸ்டிங் நான் வேணாம் சார், எனக்கு தான் என்னை விட வந்து கீழே இருக்கிற மாதிரி பாருன்னு சொல்லி பார்த்துட்டு. கண்டிப்பா சார், அவர் இன்டெலிஜென்ட் தான் சார். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிப்போம் சரிங்களா. ஏன் சார் அவங்களுக்கு ஈக்குவலா வேணான்னு சொல்றாங்க? அவன் அது பிடிக்கல. உனே ஒன்று தெரிஞ்சா ஷானு, நீ எல்லாம் ஜாப் வாங்கி ஒரு ஹஸ்பண்ட்லாம் உனக்கு வந்தா நீ அவனை சஸ்பெண்ட் பண்ணுவது தெரியுங்களா. கேரக்டர்ஸ் தெரியுமா, உமன்ஸ் ஒரு கேரக்டருக்கு தெரியுங்களா. உமன்ஸ் உடைய கேரக்டர் எல்லாம் பீட் பண்ணி யாராலும் மேல் டாமினன்ஸ் மாதிரி இருக்கு சார். அதனால மேல் வந்து போயிடுவாங்க. இப்போ அப்துல் ரஹ்மான் வந்து எப்பயுமே என்கிட்ட பேசுவான், அவன் இதான் பண்ணுவான். ஷானு போயிடுவாங்க. அப்துல் ரஹ்மான் வந்து காலம் முழுவதும் பேசுவாங்க. ஷானு வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் பேசாது தெரியுங்களா. அது வந்து குறைகள் சொல்லவில்லை, அதனுடைய நேச்சர் தான் தெரியுங்களா. அவ்வளவுதான். ஹலோ யார் சார்? ரகம்துல்லா சாரா? எங்க கிளாஸ் நடத்துறோமா? இந்த கிளாஸ்? ஓ சார் சரி, நல்லா இருக்கு சார். ஓகே சார் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். எனக்கு எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் நீங்க தான் சார். 25 ஆண்டு காலத்துல எத்தனை திருநெல்வேலி ஸ்வீட் சாப்பிட்டுருக்கேன் தெரியுமா. ரேஷ்மாக்கு தெரியும் புரியுதா. 3 ஆண்டு காலமா சாப்பிட்ற ரேஷ்மாக்கு தெரியும் புரியுதுல்ல. ஏன்னு கேட்டா நீங்க வந்து வேற மாதிரி ஆயிடுவீங்க புரியுதா இல்லையா. ஆனால் அப்துல் ரஹ்மான் தம்பி 50 வயதாது அப்துல் ரஹ்மானுக்கு. இல்லை ஒரு வேலை அல்லா 100 வயசு கொடுத்தா கூட தம்பி 105 வயசு ரகம்தா வந்து கேட்பான் புரியுதா இல்லையா. அது வந்து மனிதனுடைய இயல்பு தெரியும் சார். நீங்க சொன்னதுக்காகவாது நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். ஐயோ நான் சொன்னதுக்காக கிடையாது. இப்போ எவ்வளோ பேருக்கு இங்கே ஆன்லைன் கிளாஸ் ரேஷ்மாவே சொல்லுவோம். இப்போ ரேஷ்மா கிட்ட வந்து இப்போ ரேஷ்மாவே நைட் கிளாஸ் வரது கிடையாது. ஏன்னு கேட்டால் மேரேஜ் ஆக போகுது சார். சில ரெஸ்ட்ரிக்ஷன், இதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் அவ்வளோதான். ரேஷ்மா வந்து காணாமல் அவ்வளோதான் புரியுதா சார். சொல்லுப்பா. நீங்க ஷானுக்கு சரியா அந்த பாயிண்ட எக்ஸ்பிளைன் பண்ணல சார். நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது புரியுதா. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, காலங்கள் மாறிவிடும். ஆண் இப்பயுமே இருப்பான். இப்ப என் கூட இப்ப வந்து பாஸ் பண்ணா 2014 பாஸ் பண்ணா. இப்ப என்ன வருஷம் 2008 ஆண்டு காலமா இருக்கிறான். புதிய ஒரு உதவி ஒண்ணு கேட்டோம் புரியுதா. உதவி செய்யறாங்க இருக்கும்போது நீங்க வந்து வேற எந்த ஒரு பெண் உதவி செய்யறது புரியுதுல. அதுக்காக சொல்ல வரேன். இல்ல சார், ஒரே வார்த்தையில சொல்றேன் சார், சூழ்நிலை கைதி ஆயிருவாங்க அவங்க. அதான் சூழ்நிலை. அது ஒரு உண்மையா சார். 6வது பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ஒரு தடவை. 6வது பாயிண்ட் ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டாப்ல வந்து யூஏ இருக்குது. டாப் நிறுவனம் யூஏ இருக்குது ஓகேவா. அதுல பாட்டத்துல 2வது நாம இருக்குது. டாப் யூஏ தான் டாப். இல்ல சார், டாப்ல இருக்காங்க. லிஸ்ட்ல சீப்பஸ்ட் வேல்யூபிள். ஆமா சீப்பஸ்ட் நாம இருக்கு, கீழே நாம இருக்கு. அவங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்களா சார் யுஏஇ? பாஸ்போர்ட் என்பது எந்த நாட்டுக்கு எவ்வளவு விஐபி போறாங்க இப்படி இந்த பாஸ்போர்ட் ஹேண்டில் அதை தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து நீ டாப்ல லண்டன் மாதிரி நீ யூஏஇ ஏர்போர்ட் தான் டாப், துபாய் ஏர்போர்ட் தான் டாப்ல இருக்குது இன்னைக்கு இந்தியா உலகத்திலே. மைக்ரேஷன் அதிகம். மைக்ரேஷன் இடப்பெயர்னு சொல்லுவாங்க. நிறைய நாட்டு மக்கள் வந்து வெவ்வேறு நாட்டு மக்கள் வந்து அங்கே போய் செட்டில் பண்ணிக்கிறாங்க. துபாய் போனால் சூப்பராக இருக்கும்னு நினச்சி அங்கே செட்டில் இருக்காங்க. நிறைய ஆர்கனைசேஷன் வந்து புரியுதா இல்லையா. ஐசிசி அங்கே தான் இருக்குது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிளப் அங்கே தான் இருக்குது. முக்கியமான நிறுவனம் அங்கே போயிடுச்சு. அப்போ லண்டன் மாதிரி மாறுது. பாஸ்போர்ட் வந்துட்டு மெக்சிகோ சார். அதான் மெக்சிகோ. இது ரெண்டுமே வந்துட்டு யூஏஇ டாப்பாக இருக்குது. மெக்சிகோ இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் போலாம் சார். மெக்சிகோ எழுதலாம் தெரியாம. மெக்சிகோ இருக்குது சார். அப்ப மெக்சிகோ வந்து இந்தியாவோட லோவர். அது ஆமா. பாஸ்போர்ட் இது வந்து எவ்வளவு பேர் போறாங்க, எங்க போறாங்க, எப்படி வந்து வருமானங்கிற அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இப்போ பண்ணுவாங்க. அதுல வந்து இவங்க பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் போலாமா ரிவிஷனு? என்ன அப்துல் குமார் ரெடியா? மனோஜ்குமார் ரெடியா? மனோஜ்குமார் ரிவிஷன் ரெடியா? ஆளக்கான படிச்சு எங்கேயா போயிட்டானா மனோஜ்குமார்? ரிவிஷன் பாப்போமா? ரைட். திரு வீக்கா இருக்காரா இல்லையா? இது பார்த்தோம். அதுல திரு என்பது எதை குறிக்குது? அவருதா திரு என்பது திருவாரூர் குறிக்குது. நீ சொல்லக்கூடாது. திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரம் ஓகே குறிக்குது. ஓகே. 2வது பாயிண்ட். திருவிக்காவோட சிறப்பு பேர் என்னப்பா? தமிழ் தென்றல். சூப்பர். நீங்க அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துப்பா. அவனும் தமிழ்ல நல்ல ஒரு பெரிய ஆளுமை தான். தமிழ் தென்றல்
திருவிக்கா யாருடைய பேச்சு மொழிபெயர்ப்பார்? பெரிய தலைவர் யாருடைய பேச்சு மொழிபெயர்ப்பார்? காந்தி அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? சார். அவர் தான் சார் டக்கு டக்குன்னு சொல்லணும். அது எப்படி டக்குதுன்னு சொல்லுவாங்க? நான் சொல்றேன் இப்ப நீ எழுதுற மாதிரியே வந்து அப்துல் ரஹ்மான் எழுதுறாரா? கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. பாவம் காந்தியின் உரையை வந்து மொழிபெயர்த்தார் அவர். உரையின் மொழிபெயர். நீ ஃபாஸ்டா இருக்கும், பிரெயின் கெப்பாசிட்டி அதிகம். அவன் கம்மியா இருக்கலாம்ல, ஐப்பு கம்மியா இருக்கலாம், மொழி கெப்பாசிட்டி கம்மியா இருக்கலாமா இல்லையா? திருவிக்கு எதுக்கு இலக்கணம் வகுத்தாரு? திருவிக்கு எதுக்கு இலக்கணம் வகுத்தார் மனோஜ்குமார்? திருவிக்காவும் அண்ணாவும் உனக்கு இலக்கணம் வகுத்தாங்க. எதுக்கு இலக்கணம் வகுத்தாங்க? மேடை தமிழுக்கு சார். மேடை தமிழுக்கு வகுத்தாங்க. அவன் படிக்கல பொழுது மேடை தமிழுக்கு திருவிக்கா அண்ணா 2 பேருமே வந்து என்ன பண்ணாங்க? இலக்கணம் வகுத்தாங்க. திருவிக்கா நடைன்னு சொல்றோம். திருவிக்காக்கும் நடை இருக்குன்னா கிடையாது. உரைநடை தான். எழுத்து நடை உரைநடை தான். உரைநடை தான். அவர் தனி முக்கிய முறை எழுதுவார். அவர் எழுத்து நடை வந்து பண்ணுவார். அவர் சூரத்ல என்ன தொழில் நடக்குது? இது பார்த்தோம்னா வைரம் பட்டை பட்டம் தீட்டுறது, குழந்தை தொழிலாளர் நிறைய இருப்பாங்க. சூப்பர் சூப்பரியா. வைரம் பட்டை தீட்டுறது. இது போதும் எனக்கு. அந்த தொழில் நடக்குது. சரி, வைர சுரங்கம் இந்தியாவில் எங்க இருந்தது? பண்ணா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். மகாராஷ்டிரால மத்திய பிரதேஷ். பண்ணா மத்திய பிரதேஷ். அங்கதான் வந்து வைரம் இருந்தது. வைரம் சுரங்கம் இருந்தது. எழுதிக்கோங்கப்பா. உனக்குள்ள ஒரு படப்படுப்பு வந்துருச்சு ரேஷ்மா. ஆங்ஸைட்டி மாறினாலே படப்படுப்பு வந்து ஹார்ட் பீட் அட்மார்னம் ஆயிடுச்சு. எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே சார்? ரேஷ்மா ரொம்ப பயப்படல, நான் ரொம்ப பயப்படுவேன். நான் என்ன எது கேட்டா ரொம்ப விஷயங்களும் நான் நிறைய பேர்ட்ட கன்சல்ட் பண்ணுவோம், புரியா இல்லையா? அதே மாதிரி வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பேன். அந்த மாதிரி ரேஷ்மா இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் ரேஷ்மா. சரியா பண்ணணும், எல்லாத்தையும் சரியா பண்ணணும்னு நினைக்கும், புரியுதா இல்லையா? அந்த மாதிரி நம்மள மாதிரி லைட் ஹார்ட்டடா இருக்கும். அதே பெரிய விஷயம் இல்லை, அதே சோதனை இல்லை, அதே ஒரு சோதனை கிளந்தானே ஷானும் லைட் ஹார்ட்டடா இருக்கிறது. ஆமா சார், அதே சோதனை கிளந்தான் அப்புறம் நம்மலாம் இருக்குது. இப்போ நான்லாம் 7 மணி கரெக்டாக ஷார்ப்பாக கிட்டத்தட்ட இப்போ நான் கிட்டத்தட்ட 4 வருஷமும் அதே மாதிரி தான் வரேன். நான் எப்பயும் அதே மாதிரி தான் வரேன். ஒரு நாள் எவ்வளோ ரெடி ஆகணும்னு தெரியுமா? எவ்வளோ விஷயம் இதெல்லாம் ஸ்லைட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளோ நேரத்துக்கு இப்போ 2 அதிர்த்து வந்துட்டாங்க பார்க்கறது வக்போர்ட் சார்பாக ஒரு ஆத்தூரில் ஒரு விஷயத்துக்காக. இப்போ அவங்கள்ட்ட அவங்க வந்து 7:56 வந்தாங்க. அவங்களோட 2 நிமிஷத்துக்கு பேசிட்டு உடனே அவருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ண வேண்டியது, சேர்மன் பிஏக்கு ஃபோன் பண்ணிட்டு உடனே அடுத்த இங்கே வரணும். எல்லாமே இருக்குல்ல. நாங்கள்லாம் படிக்கும்போது தமிழ் ஐயாயிரத்தை கொடுத்துருந்தோம். ஒரு ஐயா தமிழ் நடத்துவார் எங்களுக்கு. நாங்கள் 10 மணிக்கு போனால் 1 மணிக்கு ஒரு கிளாஸ் எடுக்க மாட்டார் அவர், புரியுதுல்ல? அப்படியே உட்காந்தே இருப்போம். அப்போதான் நான் நினச்சேன், காத்திருப்பதும் காக்க வைப்பதும் பெரும் சோதனை நினைப்பேன், தெரியுங்க. இப்போ நானே வரலாம் அப்துல் ரஹ்மான், வெறுத்து போயிடும் தெரியுமா? நீ எல்லாம் இப்படிமா திட்டுவோம் சமுதாயத்தை சார். நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால சார் மகரிப் தொழுது ஓடி வந்தேன் சார், டைம் ஆயிருமே அப்படின்னு. மும்தாஜ் வந்து படிப்பாங்க மதுரை, அவங்க சொல்லுவாங்க, இந்த 7 மணி ஆன உடனே எனக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி ஓடி வருவோம் சார். நான் சின்ன குழந்தை மாதிரி கிளாஸ் டக்குன்னு ஒரு நிறுத்த மாதிரி ஆகி போச்சு. அழுது ஃபோன் பண்ண அழுகுறாங்க ஃபோனில், என்ன கிளாஸ் முட்டாது திரும்ப நீ வந்து சொல்லி கொடுத்தான்னு சொன்னாங்க. அப்போ தான் நினச்சேன், எப்படிப்பட்ட ஆளுமைகளை வந்து உருவாக்கிருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க, புரியுதா இல்லையா? அந்த மாதிரி நீ வந்து இதுக்கு பிறகு வந்து நீ வந்து உனக்கு தேர்த்திக்கணும். அது பெரிய விஷயம் இல்லை அப்துல் ரஹ்மான், அவங்களாம் தேர்த்திக்கணும். சார் ஒரு சின்ன டவுட் சார், 170 எடுத்துட்டோம்னா உள்ள போயிடலாமா சார்?
நம்ம அது உள்ள இல்ல கண்டிப்பா டிக் பண்ணிட்டு 170 கொஸ்டின் டேட்டா போட்டா நீ தான் டாப்பரா இருப்ப. இல்ல 180 சொன்னாங்க, அதான் கேட்டேன் சார். 180 போட முடியாது, அது வந்து எப்படி போறன்னு தெரியாது. பட் 170 பெரிய ஸ்கோர் எம்பிசிஎம்னா கண்டிப்பா உள்ள போயிடும். போலாமா? போலாம் சார். போலாம் சார். யார் இப்போ கொஸ்டின் டிஸ்கஷன்? ரேஷ்மா நீ சொல்லு, நீ கொஸ்டின் டிஸ்கஷன். சரி சார், ஓகே சார். ரைட், பாப்போமா? வைனு பாப்புனா என்ன? வைனு பாப்பு யாரு? சார் அவங்க பேர்ல தான் சார் இது இருக்கு. அந்த வானவியல் அறிஞர். ஓகேவா? வானவியல் அறிஞர். இவருடைய ஒரு இது எங்க வச்சிருக்காங்க? தொலைநோக்கி. சார் காவலூர்ல இருக்கு சார். எந்த மலையில இருக்குன்னு தெரியுமா? சார் ஜவ்வாது ஹில்ஸ். தொலைநோக்கிக்கு வந்து எங்க இருக்குது? ஜவ்வாது ஹில்ஸ் இருக்குது. வைனு பாப்பு தொலைநோக்கி ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலையில் இருக்குது. வெரி குட். காமராஜர் ஏன் கிங் மேக்கர்னு சொல்றோம்? சார் ஏன்னா அவங்க லால் பகதூர் கர்ம வீரர் அவர். கர்ம வீரர் காமராஜரை ஏன் கிங் மேக்கர்னு சொல்றோம்? சார் 2 பிஎம் உருவாக்குனனால. யார் யார் உருவாக்குறாரு? சார் இந்திரா காந்தி, அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் எத்தனை சிஎம் உருவாக்குனாரு? 3 பேர் சார். பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி, குமாரசுவாமி ராஜா. சூப்பர். இந்திரா காந்தி உருவாக்குறாரு, 3 சிஎம் உருவாக்குனவர். அதனாலதான் அவரை கிங் மேக்கர்னு சொல்றோம். அப்புறம் 3 சிஎம், 3 பேர் சிஎம் உருவாக்குறாரு அவர். ஓகேவா? அது முக்கியமான பிரகாசம். சரி, 1955 ஆவடி மாநாட்டின் சிறப்பு என்ன? ஆவடி காங்கிரஸ் மாநாட்டின் சிறப்பு என்ன? ஆன்டி ஹிந்தி ஆக்ட். ஹிந்தி கான்ஃபரன்ஸ், ஆன்டி ஹிந்தி இல்ல, என்ன முக்கியத்துவம் என்னன்னு கேட்டோம். ஆவடி காங்கிரஸ் மாநாடு முக்கியத்துவம் என்ன? முக்கியத்துவம் பரித ஐஎன்சி காமராஜர் தலைமை நடக்கிற முக்கியத்துவம் என்ன? சமதர்ம கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதுதான் திட்டோ உருவாக்க. சமதர்ம கொள்கை கொண்டு வரப்பதான் திட்டோ உருவாக்க. திட்டோ யாரு? திட்டோ யார் ரேஷ்மா? சார் தலைவர் உருவாக்க சொன்ன நேரு சார். நேரு சார். திருத்துவது நேரு சார். டிட்டோ யாரு? சார் டிட்டோ வந்துட்டு பிரசிடென்ட் சார். யுகோஸ்லாவியா. இந்த நாட்டு பிரசிடென்ட். யுகோஸ்லாவியா பிரசிடென்ட். யுகோஸ்லாவியாவுடைய பிரசிடென்ட் மார்ஷல் டிட்டோ. தலைவர், அவர்தான் தலைவர். நாம் உருவாக்க ஒரு தலைவராக இருந்தவர். நாம் மூமெண்ட்டுக்கு உருவாக்க யுகோஸ்லாவியாவின் தலைவர் அவர். யுகோஸ்லாவியா இருக்குல்ல, அதனுடைய தலைவராக இருந்தவர். காமராஜர் ஆட்சி காலம் என்ன? 1954 to 1963. காமராஜர் ஆட்சி காலம் 9 ஆண்டு காலம். 9 ஆண்டு காலமா காமராஜர் ஆட்சி காலம். 1963 வரை காமராஜர் ஆட்சி காலம். சரி, மதிய உணவு திட்டம் எங்க முதல்ல தொடங்கப்பட்டது? தமிழ்நாட்டில். எட்டயபுரம் சார். கிடையாது. மதிய உணவு திட்டம் யாரு? மேயர், சென்னை மேயர் தொடங்கினாரு 1920. எங்க? 1000 விளக்குல. வெரி குட். 1000 விளக்குல தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் காமராஜர் தான் எங்க அவன் சொன்ன எட்டயபுரம் அங்க தொடங்கப்பட்டது. காமராஜர் வந்து எட்டயபுரத்தை தொடங்கினார். 56ல எட்டயபுரத்தை தொடங்கப்பட்டது. எட்டயபுரம் காமராஜர். எட்டயபுரம் யார் பிறந்தவர்? பாரதியார். பாரதியார் தொடங்கி வச்சார். பாரதியார் தொடங்கி வைக்கிறா. பாரதியார் ஊர்ல வந்து காமராஜர் தொடங்கி வச்சார். 1000 விளக்குல யார் சார் இது பண்ணா? தியாகராஜ செட்டியார். டிடி தியாகராஜர் இருக்கார்ல, அவர் தொடங்கி வைத்தார். லுக்மானுக்கானா?
லுக்மான் இல்லையா? பயப்பட ரேஷ்மா, ஓகேவா? சிறப்பாக அமையும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய், புரியுதா? நேரு இந்திரா காந்தி லெட்டர் எழுதுற மாதிரி தான், நீதியை நிலைநாட்டு, கூட கூட பேசிடாத, ஓகேவா? அதான் பெரிய பிராபலத்துக்கு வழிவகுக்கும். அமைதியாக இருக்கு, ஓகேவா? கோபத்தை விட கண்ணீர் சிறந்தது, புரியுதா? கோபத்தை விட கண்ணீர் சிறந்தது. யார் பெரும் வெற்றி பெறும் சொல்ற நபிகள் நாயகம்? யாரா சொல்ற? அப்துல்குமா. பொறுமையை கையாள். கோபத்தை கட்டுப்படுத்துகிறவன் தான் மாபெரும் வீரன். அந்த மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்து. உன்னை சோதனை களமானது வாழ்க்கை. அதனால இதை மூணுத்தையும் இது பண்ணும். 2 காது இருக்குது, ஒரு வாய் இருக்குது. 2 காதுகளால் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், ஒரு வாயால் பேச வேண்டும். ஷானுக்கு அதுதான். ஷானுலாம் பயங்கரமா இருக்கு தெரியுங்களா? ஷானுலாம் ஒரு ஜாப்லாம் கிடைச்சி மேரேஜ் பண்ண எப்படி சும்மா இருக்கும் ஹஸ்பண்டு பா. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாரு, இல்ல இஸ்லாம் மார்க்கம் சொல்றேன், நபிகள் நாயகம் சொன்னது, உன் கணவர் எப்படி பார்த்து கொள்கிறாயோ அதை வச்சுதான் உனக்கு சொர்க்கமோ நரகமோ தீர்மானிக்கப்படும். சார் நான் இங்கதான் சார் இவ்வளவு வாய் பேசுறேன், எங்க வீட்டுல எல்லாம் வாய் பேச்சா அடிச்சிருவாங்க சார். அப்படி இல்ல, சுதந்திரம் தேவை, கருத்து சுதந்திரம் எல்லாம் வாழ முடியாது. ஆனால் அந்த சுதந்திரம் என்பது தவறானவற்றை கேள்வி கேட்கணும், சரியானவற்றை பாராட்ட வேண்டும், புரிதல் சார். 21 வயசு ஆயிடுச்சு, என்னை எந்த முடிவும் என்னையா எடுக்க விட மாட்டாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சார் கேட்கணும். நான் நான் 8 வயசுல நான் எங்க அம்மாவுடைய பேங்க் கார்டியன். எங்க அம்மா பேர்ல 10,000 ரூபாய் இருந்தது, அதுக்கு பேங்க் கார்டியன் 8 வயசுல நான், தெரியுங்களா? புரியுதுல்ல? 17 வயதுல எங்க அம்மாவுடைய சொத்துக்களுக்கு எல்லாம் நான் தான் கார்டியன், புரியுதா இல்லையா? அதனால அது வெவ்வேறான அது வெவ்வேறான நிர்வாகத்திற்கு கிடைக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் புரியாது, சூழ்நிலையை பொறுத்தது, புரியுதுல்ல? அதுக்காக சொல்றேன். எங்க அப்பா இருக்கும்போது நாங்க தான் கார்டியன். இப்ப எங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்க அப்பா இல்லாதனால உனக்கு கார்டியன் ஆகிட்டு சொன்னாங்க பக்கத்துல இருந்து. எங்க அப்பா நாங்க தான் கார்டியன். எங்க அப்பா ஊருக்கு போனா நைனா உட்கார வச்சிருப்பாரு, 3 பேரையுமே கேட்பாரு, என்னப்பா ஊருக்கு போலாமா, நான் ஊருக்கு ட்ரெயின்ல போலாமாப்பான்னு எல்லாத்தையும் 3 பேரையும் கேட்பாரு. நாங்க கை கட்டிட்டு போலாம்ப்பா, என்ன சாப்பிட்றீங்கப்பான்னு கேட்பாரு, நீ வாங்கி கொடுத்தா சாப்பிட்றப்பான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனா கேட்பாரு, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் கேளுமான்னு சொல்லுவாரு, புரியுதா இல்லையா? இப்ப எங்க மிஸ்ஸஸ் பக்கத்துல சொன்னாங்க உங்க அப்பா இல்ல அதான் 8 வயசுல கார்டியன் சொன்னாங்க. ஏன்னா அவங்க அம்மா ஒன்ன மாதிரி சேர்ந்து, உங்க அப்பா அம்மா ஒன்ன மாதிரி அவங்க வச்சிருக்காங்க, அவங்க அம்மா அவங்க வச்சிருந்தாங்க. இப்போ எங்க அப்பா இருக்கும்போது நாங்க தான் ராஜாக்கள், தெரியல? எங்க அப்பா எங்களை கேட்க செய்யவே மாட்டார். 3 பேருக்கும் எங்க அக்கா தான் முதல்ல முன்னுரிமை கொடுப்பாரு. எங்க அக்காவை கூப்பிட்டு கேட்பாரு, நீதான் பெரிய பொண்ணுமா, என்னம்மா பண்ணலான்னு கேட்பாரு. எங்க அக்கா சொல்லுவாங்க, எப்ப 8 வயசு எங்க அக்கா 8 வயசு எங்க அக்கா சொல்லுவாங்க, இது பண்ணலாம்ப்பா, ஓகேம்மா, ரைட்மா, சரிம்மா, செஞ்சு. ஃபேன் வாங்கினாரு, அதுக்கு எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போறாரு சைக்கிள் தள்ளிட்டு, தெரியலப்பா? சைக்கிள் தான் தள்ளிட்டு போய் ஃபேனை செலக்ட் பண்ண சொல்றாரு. அப்ப ஃபேன் வர்றது ஒரு வீட்டுல ஏதோ கார் வாங்கின மாதிரி, புரியுதா? ஒவ்வொன்றா பார்க்கணும் நாங்களாம். இந்த ஃபேன் அப்போ கெய்த்தான்னு ஒரு கம்பெனி கூட எங்க அக்கா செலக்ட் பண்ணாங்க. இதான் சொல்லி ஃபேனை போட்ட பிறகு அந்த ஃபேன் ஓரத்தை பார்க்கறதுக்கு ஒரு 50 பேர் தான் வீட்டுக்கு ஃபேன் ஓரத்தை பார்க்கறது மேல. எப்ப 1981 சரிங்களா? அப்ப அந்த சுதந்திரம் இப்ப நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா, ஒவ்வொருத்தருடைய மனநிலைமை பொறுத்துதான் சுதந்திரம். அதை நம்ம கொண்டு வர முடியும். இப்போ உங்க அம்மா அப்பாவை நினைக்கலாம், பாப்பாக்கு என்ன தெரியும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறா, ஒருவேளை எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்க அப்பா அம்மா நினைக்கலாம், சொல்ல முடியாது. அது சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி தான். அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணு, எங்களுக்கெல்லாம் முடிவெடுக்கும் திறன் கொடுத்ததுனால நாங்கெல்லாம் சிறப்பா இருக்கணும், தெரியுங்களா? முடிவெடுக்கும் திறன் கொடுக்கலாம், நாங்க எதுவுமே பண்ணி அடிமைகளாக வாழ்ந்துருக்கோம், தெரியுங்களா? ஒருத்தங்களை அடிமை இல்லாம நம்ம வாழ்றோம்னா அது சுதந்திரம் இருக்குன்னா இதுதான் முக்கியம், தெரியுங்களா? அதே மாதிரி வக்குவாரியத்து கிளாஸ் நடத்தணும், தெரியுமா? சொல்லுவார் சேர்மன், சொல்லுவார் தெரியுமா? உண்மையிலே அற்புதமான மனிதன் சொல்லுவாரு, நான் இதில் தலையிடவே கூடாது ரகம்துல்லா, நீங்க அறிக்கை மட்டும் கொடுங்க, நீங்க சூப்பரா நடத்தி எனக்கு தெரிஞ்சு நான் பயன் பண்றேன், உங்க விஷயத்தை நான் தலையிடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு நாள் கூட அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து பாராட்டுவார், சொல்லுவார் நிர்வாக ரீதியாக தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவார், தெரியுங்களா? சூப்பரா கொடுத்தாரு சுதந்திரத்தை. நீங்க சுதந்திரத்தை கரெக்டா பயன்படுத்துங்க. அதே மாதிரி நான் ஒருத்தனுக்கு கிளாஸுக்கு கொடுத்தாலும் நான் போய் பார்க்க மாட்டேன். இப்ப ஜாஃபர்னு ஒரு தம்பி இருந்தான், அவனுக்கு ஒரு செமினார் கொடுத்தான், நீ போய் சம்பாதிப்பா செமினார் பண்ணி, அப்ப நான் போகக்கூடாது. இல்லை, உன் திறமை நீ காமி, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ கிளாஸ் எடுத்து முடிச்சு கூட அடுத்த நாள் நான் கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன். அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான், தெரியுங்களா? அதுதான் கருத்து சுதந்திரம், அதான் உங்களுக்கான சுதந்திரம். அதில் தலையிடக்கூடாது.
சார் இன்னொரு கிளாரிபிகேஷன் சார். சொல்லுப்பா. இது நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி இருக்கிறாங்க, அவங்க வந்து கணவனுக்கு அடிமையா இருக்க சொல்லல, அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க சொல்லியிருக்கிறாங்க. கட்டுப்பட வேண்டும். அப்புறம் கணவனுக்கு மனைவி. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, பேரை சொல்லி கூப்பிடு இந்த சமூகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுங்களா? பேரை சொல்லி தான் கூப்பிடுவோம். மேக்சிமம் கூப்பிடுறாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்ப எங்க அம்மா வந்து எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. எங்க அம்மாவுடைய பேரை எங்க அப்பாவுடைய பேரை எங்க அம்மா சொல்லவே மாட்டாங்க. அது நான் ஒரு ஆள் ஏதாவது சென்சஸ் எடுக்க வந்து அப்பா பேரை கேட்கறாங்க சொல்லுவான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அந்த யுகத்துல எங்க நான் அம்மாவும் சொல்ல மாட்டாங்க சார். 12 மணிக்கு வருவாரு எங்க அப்பா. 12 மணிக்கு பெல் அடிப்பாரு எங்க அப்பா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். எங்க அம்மா அப்ப வந்து மாவு என்ன மாவுனா போய் மில்லில் அரைக்கணும் மாவை, கோதுமையை கொண்டு போய் பிஸ்பரி மாதிரி எல்லாம் கிடையாது, அரைச்சி அந்த மாவை செலுத்த அதுல வந்து எங்க அப்பா வந்து மாவு கலந்து வச்சிருப்பாங்க. அப்ப வந்து அந்த ரொட்டி போடுவாங்க. எப்ப நைட் 12 o'clock எங்க அப்பா வந்தவனே. அப்ப எங்களுக்குலாம் வந்து சாதம் போட்டுருப்பான். எங்களுக்கெல்லாம் வந்து பசி எடுப்போம். ஐயோ நம்ம ரொட்டி சாப்பிட நாம வந்து யூரின் பாஸ் பண்ண எழுந்திருப்போம். தம்பி எழுந்திட்டா யூரின் பாஸ் பண்ண போறான். அப்போ இவனுக்கு ரொட்டி போட்டு ரொட்டி சாப்பிடு. உன்ன எங்க அக்கா இன்னொரு அக்கா வருவாங்க. அப்ப 3 பேர் ரொட்டி சாப்பிடுறேன். ஏன் இவனா சாப்பிடல இப்ப சாப்பிடறான்னு கேட்டாங்க அப்பா. இல்ல நீங்க வந்து ஒரு வெயிட் பண்ணாவோ ரொட்டி சாப்பிடுறதுக்கு முதல்ல பசங்களுக்கு கொடுப்போம். அவர் சாப்பிட மாட்டாரு தெரியுமா இல்லையா? புரியுதுல்ல? அந்த மாதிரிலாம் இருக்கிற இது அது வந்து அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இப்ப அவங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமா. இப்ப நான் ஏன் அவங்களை பத்தி பேசுறேன்? அது நேருக்குள்ள சொன்ன பாரு, 9 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி புரிந்த காமராஜரே விருதுநகர்ல வந்து ஒரு சாதாரண சீனிவாசன் தோற்கடிக்கப்பட்ட பத்தி அப்போ அவர் சொன்னார், நான் செய்த நன்மை யாருக்கு? மக்களுக்கானது. அது வந்து கடவுளுக்கு தான் சொல்லுவோம் தெரியுமா? அதேதான் நான் ஏன் இப்ப பேச வர்றாங்க தெரியுமா இல்லையா? அவங்களுடைய தியாகங்கள் என்பது நம்மளோட வழக்கத்தில் இருந்தது. அதான் பேச போறோமா? பேச மாட்டோம். அதனால நீங்க கட்டுப்படுத்தி நடந்தா உங்களை பத்தி பேச போறோம், நன்மைகள் அனுப்பிக்க போறீங்க இல்லையா? அதற்கான விஷயம் நீங்க எதை விதைக்கிறீங்க அதை நீங்க அறுக்க போறீங்கல்ல, அதெல்லாம் முக்கியம். அவ்வளவுதான், சிம்பிள். சார் நேத்து நைட் இருந்து உங்களை பத்தி ஒரு பயம் சார். எனக்கு காலையில கூட வேலை பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு பயமாயிருச்சு எனக்கு. நான் என்ன பயமுறுத்துறேன்னா? இல்ல சார், பயமுறுத்தல சார். உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாது. ஆனா சகஜமா கிளாஸ்ல பேசுறோம் வைக்கிறோம். ஆனா நீங்க ஒன்னு சொல்றப்பெல்லாம் சிஎம் கலைஞர் பார்த்திருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. அது ஏன்டாடி தற்பெருமை. இப்ப கூட நான் பாக்க 2 பேர் வந்தாங்க. உடனே பிஏ சொல்ற சேர்மனை பார்க்காது. சேர்மன் அவனுக்கு பயப்படுறாங்க. அவங்க யாரு வந்தா 2 அதிரத் மரங்கள் பயப்படுறாங்க. என்னப்பா சேர்மன், ஐயோ அண்ணன் சேர்மனா பாத்துடாது, அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் கொடுப்பாருன்னு சொல்லி அவன் சொல்றான். இப்ப வந்து இதெல்லாம் பெரிய விஷயம் அப்துல் ரஹ்மான். அதெல்லாம் தப்பு இல்லை. இப்படி இன்ட்ரோடியூஸ் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இப்படி ஒரு பெரிய பதவிக்கு நான் முன்மொழியப்பட்டேன். அந்த முன்மொழியப்பட்டு அந்த பெரிய பதவிக்கு சொன்னாரு, நீங்க வந்து இஸ்லாத்து மாதிரி இருக்கீங்க, நீங்க வந்து பதவியை தேடி போக மாட்டீங்க, பதவிக்கு நீங்க முன்மொழிஞ்சு நாங்க அவங்க பின்னாடி இருக்குன்னு சொன்னாரு. அது சரியா இருக்காரு நான் யோசிச்சு சொல்றேன். இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. நேற்று கூட போன் பண்ணாரு, ஆனா திருநெல்வேலி போனீங்க இங்க வரலன்னு கேட்டாரு. இல்ல நான் தனிப்பண்ண கூட பார்க்க வரேன் அவர் சொன்ன புரியுதுங்களா? நீ பதவியில் இருக்கிறாதான் கேள்வி உண்டு மறுமையில. பதவியில் இல்லையா ஒரே கேள்வி பதில் சொல்லிட்டு போயிடலாம் புரியுதுல்ல? பதவியில் இருந்தா 2 கேள்வி பதில் சொல்லி ஆகும். போலாமா? பயப்படாத அப்துல் ரஹ்மான் சாதாரண மனிதன் புரியுதுல்ல? அதுக்காக சொல்ல வர புரியுதா? சாதாரணமான மனிதன். உன்னுடைய சகோதரன் புரியுதா இல்லையா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஏதோ பெரிய நினைச்சிட்டு அது புரியுதுல்ல? பார்க்கலாமா அடுத்தது? தீக்ஷா தெரியுதாப்பா? எஸ் சார். கொஞ்சம் பெருசா ஆயிக்கலாமா? தெரியுதா? கரெக்டா கட் ஆகாம தெரியுதா? பார்க்கலாமா? திருவிக்காவை பத்தி பார்க்குறோம்பா. முருகன் அருள்வெட்டல், திருமால் அருள்வெட்டல், கிறிஸ்துவின் அருள் பத்தி யார் யாரை பத்தி எழுதிக்கார் பத்தி அவரு முதல்ல பாருங்க. நிறைய பேரை பத்தி எழுதிக்கிறாரு. அதுதான் அவருடைய சிறப்பு. யாரை பத்தி எழுதிக்கிறாரு? இந்த ஸ்லைட் முதல்ல வராதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைட் வராது. வெயிட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஸ்லைடு வரும், அதை போடுங்க. இந்த ஸ்லைட் 2ஆவதா வரும். இந்த ஸ்லைட் தான் இப்போ வரும். வந்துச்சா? வெரி குட். அவருக்கு வாய்த்த மொழிநடை மடையின தமிழுடையில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்று தோப்பா மீனாட்சி சுந்தரம் பாராட்ட. மீனாட்சி சுந்தரம் பாராட்டார். அவருக்கு வாய்த்த
மலை மொழி நடை வந்து மலை மாதிரி இருக்குது. சூப்பராக எழுதக்கூடிய ஒரு புரிதா இல்லையா? அது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக அவர் கொடுத்துருக்குது. மிகப்பெரிய ஒரு பேரையும் புகழையும் அவருக்கு கொடுத்திருக்கின்றது. ஓகேவா? அவர் எழுதிய மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை முக்கியமான நூல்பா, அதை படிங்கப்பா, சூப்பராக எழுதியிருப்பார். அல்லது வாழ்க்கை துணை நலம், இமயமலை அல்லது தியானம் முதலிய நூல்கள் அவரது கற்பனை திறனையும் சீர்திருத்த ஈடுபாட்டையும் உயர்ந்த நடையையும் வெளிக்காட்டுகின்றன. இதெல்லாம் உயர்ந்த நடை வெளிக்காட்டுகின்றன. முருகன் அல்லது அழகு, சைவத்துறவு, சைவத்தின் சமரசம், கடவுள் சாட்சியம், தாயுமானவரும் ராமலிங்க சுவாமிகளும், திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு, இந்திய விடுதலையும், தமிழ் சோலை, உள்ளொலி என்பன இவரேற்று இன்ன பிற உரைநடை நூல்கள். சூப்பரான உரைநடைப்பா. இதில் வந்து முருகன் அல்லது அழகு வந்து ஐஏஎஸ் சிலபஸ்ப்பா. இந்த நூல் வந்து ஐஏஎஸ் படிக்கிறாங்களா மெயின்ஸு, அவங்களுக்கு வந்து இந்த நூல் வந்து சிலபஸில் இருக்கும் அவங்களுக்கு. உரைநடை எழுதுன தொழில் என்று உரைநடைக்கு அவர் மதிப்பு கொடுத்தார். உரைநடை தான் அவருக்கான தொழிலாக இருந்தது. பெரிய புராணம், குறிப்புரை, திருக்குறள் முதல் 10 அதிகாரங்களுக்கு விளக்க உரை, மனித வாழ்க்கையும் காந்தடிக்கும் முதலான நூல்களின் மூலம் இவர் உரைநடையின் மேன்மை விளங்கும். 10 அதிகாரம் திருக்குறளுக்கு எழுதியிருக்காருப்பா. காந்தியுடைய எது தெரியுமா? திருவிக்கா காந்தியை பற்றி நிறைய எழுதிக்கிறார். ஓகேவா? சிறப்பானது. அவர் உரைநடை தான் சிறப்பான விஷயமே. உரைநடை சிறப்புப்பா. நான் ஒரு செமினாருக்கு போயிருந்தோம். நான் சொன்ன பத்தியா ஜாஃபத்தின்னு ஒரு சொன்ன பத்திய பையன், நானும் அவரும் ஒரு செமினாருக்கு போயிருந்தோம். நான் வந்து அந்த கோட்ஸ்லாம் போட்டு போயிருந்தேன். என்னை பார்த்தோடனே அவனுலாம் மூட் ஆஃப் ஆயிட்டாங்க. யாரு? அந்த கோச்சிங் நடத்துகிறவங்க. ஏன்னா அது ஏஎல்சி, ஆற்காடு லூத்தரன் சர்ச்சில் வந்து திருக்கோவில் வச்சுருந்தாங்க. மூட் ஆஃப் ஆயிட்டாங்க. அவன்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயோ நம்ம சாரை கூப்பிட்டோமேன்னு சொன்னாங்களாம். ஏன்னு கேட்டான் அவன். இந்த சார் வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் பேசுவார், தமிழில் பேச மாட்டார் பொழுது. ஐயோ பசங்களாம் தமிழ் மீடியமாச்சே, இப்போ என்ன பண்ண போகிறோம், உங்களுக்காவது ஏதாவது தெரியுமான்னு கேட்டானா. அவன் வந்து இங்கிலீஷ் மீடியம், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. புரியாதையா? சரி போ, இன்னைக்கு காசு அவ்வளோதான், உண்டிய திருப்பதி உண்டியில் போட்ட மாதிரி நினச்சிட்டாங்க அவங்க. யார்? அங்கே இருக்கக்கூடிய அந்த குழுமம் ஃபாதர்ஸ்லாம், நிறைய ஃபாதர்ஸு அவங்கெல்லாம் வந்து ஆர்ச்சி பிஷப்லாம் வந்துருந்தாங்க அன்றைக்கி விழாவை தொடங்கி வைத்து. அவர்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டார். எடான்னு சொல்லி நம்மகிட்ட சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் என்னை பேச சொன்னாங்க. புரியுதா இல்லையா? அப்போ நான் பேசும்போது சொன்னேன். புரியுதா இல்லையா? பேசும்போது சொன்னேன். புரியுதா இல்லையா? இந்த உலகத்தை படைத்த இறைவனைக்கே பெருமையாக சொல்லி தமிழை பற்றி பேச ஆரம்பித்து அவன் மூஞ்சில் அவ்வளோ சிரிப்பு வந்தவுடனே, சார் நீங்கள் போட்ட ஷூட்டு, நீங்கள் வந்த கார்லாம் பார்த்தா நீ இங்கிலீஷில் நடத்தி சொன்னது, தமிழ் மரம் வந்தால் பச்சை தமிழ், காமராஜர் மாதிரி நான் ஒரு பச்சை தமிழ்னு சொன்னேன். ஐயோ ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் 3 நாள் வந்து போகும்போது சொன்னேன். அதான் நான் சொன்னேன், நீங்கள் புத்தகத்தினுடைய தலைப்பை பார்த்து புத்தகத்தை முடிவு பண்ணிடாதுன்னு சொன்னேன். இஃப் யூ நாட் ஜட்ஜ், என்ன Don't judge a book by its cover. அதான் சொன்ன அவர்கிட்ட, பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போய் கடைசி நான் ஆர்ச்சி பிஷப்லாம் வந்து நாங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தோம், அதோட சேர்த்து 2000 ரூபாய் கொடுத்தாரு அவர். ஏன்ட்டான்னு கேட்டேன். இல்லைல்ல நீ சிறப்பான பணி மூச்சின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நீ வந்து பார்த்தாலே அதெல்லாம் ஒரு பதவியில் இருக்கும்போது சந்திக்கக்கூடிய ஆட்கள் தெரியுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுல்ல? என்ன பதவியில சார் இருந்தீங்க? நிறைய இருந்தோம். உமன் கமிஷனர் கோஆர்டினேட்டராக இருந்தோம். ஒரு மாநில பெண்கள் ஆணையம் இருக்குது. அதில் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது நிறைய மேடம் கூட அவங்க சேர்பர்சன் கூட, அந்த சேர்பர்சன் வந்து டிஎன்பிசி மெம்பராக இருந்தவங்க. அவங்க வந்து முரசொலி மாறனுடைய சம்மந்தி. அவங்களுடைய பையனுக்கு தான் முரசொலி மாறன் வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காங்க. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸானவங்க அவங்க. புரியுதா இல்லையா? அப்போ அவங்க கூடலாம் இருப்போம். எப்பயுமே கூட கார்லேயே கூப்பிட்டு போவாங்க. செரைன் போட்ட கார்லேயே போவோம், செரைன் போட்ட கார்லேயே வருவோம். அப்போ நிறைய பேர் சந்திக்க வேண்டியிருக்கும் வாய்ப்பு வந்து. புரியுதுங்களா? அதான் முக்கியமாக. உழைக்கணும் ஷானும், அப்பதான் எதுவுமே கிடைக்கும். உழைக்காம எதுவும் கிடைக்காது. நீ அதுக்கு மேல வருவ அப்துல் ரஹ்மான். புரியுதா? பாஸ் பண்றனா அதுக்கப்புறம் நீ உங்களுடைய எக்கனாமிக் மாறும், நீ வேற மாதிரி மாறுவ. ஆமீன் சார், இன்ஷா அல்லாஹ். அம்மா வார்த்தை நாகராஜ சோழன் மாதிரி மாறிடுவேன். அதுக்கப்புறம் ரஹமதுல்லா யாருன்னு கேட்டு புரியுதுல்ல சார்? கேட்க மாட்டேன் சார். என்னுடைய இது எப்படி தெரியுமா சார், ஒரு சிறு உப்பு கணக்கு கொடுத்தாலும் அவங்கள நான் நன்றியோட ஹயாத் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்கப்புறம் இருப்பேன். வெரி குட். சந்தோஷமா இருக்கு. ரேஷ்மா பாக்குது, என்னடா வாசிப்பு நீங்க அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரேஷ்மா அந்த நினைக்கல. சார் அப்படிலாம் இல்லை.
நிறைய பேர்ட்ட சொல்லி அப்துல் ரஹ்மான் இந்த கிளாஸை பற்றிலாம் ஏன் சார்? நிறைய பேர் சொல்லியா இந்த கிளாஸை பற்றி நிறைய பேர்ட்ட சொல்லியா? இல்ல சார், நான் பொய் சொல்ல விரும்பல சார். நான் யார்கிட்டயும் சொல்றது இல்ல சார். என் சிஸ்டருக்கு மட்டும்தான் சொல்லி ஜாயின் பண்ணி விட்டேன். வேற யார்கிட்டயும் சொல்லல சார் உங்க கிளாஸை பத்தி. ஆனா இனிமேல் சொல்றேன் சார். இப்ப நான் சொன்னா எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல் மாதிரி இருக்கு சார். ஆனா 1 month கழிச்சு நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்களை பத்தி. சூப்பர். கரெக்டா எழுதுங்கப்பா. பெரிய புராணத்துக்கு குறிப்புரை, திருக்குறளை 10 அதிகாரங்கள், விளக்க உரை, காந்தி எல்லாமே எழுதுகிறார். ஜெரினாவே லேட்டா வராங்க. ஜெரினாவே லேட்டா வராங்களே. 50 நிமிஷம் ஆன பிறகு வராங்க. டியூஷன் இருந்தீங்களா ஜெரினா? அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லைங்க சார், ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அதனால. ஓகே ஓகே. திருபுவனமா விருத்தாசமா? திருபுவனைங்க சார், பாண்டிச்சேரி திருபுவனை. தெரியுது, வந்துருக்கோம். அங்கதான் போவோம். பைத்துலிக்குமான்னு சொல்லி அங்க ஒரு இடத்துக்கு போய் கிளாஸ் எடுக்கப்போ, உங்க ஊரை தாண்டி காட்டுக்குள்ள போன பைத்துலிக்குமான்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அங்க போய் கிளாஸ் எடுக்க போவோம். சார் எப்படி சார் எல்லாரோட ஊரையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? இப்ப இவ்வளவு படிச்சு அப்புறம் நான் வந்து என்ன பெரிய பாதிப்பு இல்லை. இவ்வளவு திறமை இருந்தே நானெல்லாம் வந்து எட்டி உதைக்கப்படுகிறேன், புரியுதுல்ல? நீங்க எல்லாம் வந்து அதான் ஜாக்கிரதை அதுன்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? இவ்வளவு திறமை இருக்கு, நாமளே சில சமயங்கள்ல வந்து நம்மளே வந்து புறந்தள்ளுறான், புரியுதா இல்லையா? நீங்கெல்லாம் வந்து உங்க திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டாம், நீங்க இன்னும் புறந்தள்ளப்படுவீர்கள், தெரியுங்களா? அதுக்காக சொல்லுவோம். அளவுகோல் என்பது இதில் இந்த யுகத்தின் அளவுகோல் என்பது பொருளாதாரம், புரியுதல்ல? புரியுது அப்துல் ரஹ்மான்? இந்த யுகத்தினுடைய அளவுகோல் பொருளாதாரம், புரியுதல்ல? நீ வந்து கொள்ளையடி, கோலடி, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி அடுத்தவங்க சொகுசாக வாழ வைக்கணும். காமராஜர் அழகா சொன்னார் தெரியுமா ஒரு விஷயத்த? உன் பையன் ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வை, சொத்து சேர்த்து வைத்து உன்னுடைய சந்ததினை ஊனமாக்கான்னு சொன்னார், புரியுதா இல்லையா? ரொம்ப எனக்கு பிடிக்கும், புரியுதல்ல? இப்ப நானே வந்து ஒரு பணக்காரனுக்கு மகனாக பிறந்தா நான் வந்து இந்த துறைக்கு வந்திருக்க மாட்டேன், நான் உங்களோட கிளாஸ்ல இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன், புரியுதா இல்லையா? நான் உங்க கூட இருப்பது வாய்ப்பு இல்லை. நீங்க எனக்காக துவா செய்ய மாட்டீங்க, நான் உங்களுக்காக வந்து வரமாட்டேன், நான் வந்திருக்கும் வாய்ப்பு கிடையாது, புரியுதா இல்லையா? நான் ஒரு ஏழையினுடைய விளிம்பிருக்கிறேன், ஏழ்மையை சந்தித்து இருக்கின்றேன், துயரங்களை சந்திப்பதால்தான் நான் வந்து அப்துல் ரஹ்மானோட துயரத்துக்கு ஓடி வரேன். நான் அப்துல் ரஹ்மான் வந்து 7 மணிக்கு வந்து சார் வரலையா, சார் வரலையான்னு கேட்கக்கூடாது. சார் அதுக்கு முன்னாடி சாரு 6:50 வந்து உட்காந்துக்கணும். எப்போ அப்துல் ரஹ்மான் வர நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா இல்லையா? இவைகள்லாம் நடக்கும். ஆனால் இப்போ வந்து நீ பொருளாதார ரீதியாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க, புரியுதா இல்லையா? வந்தானா, பொருளாதார ரீதியாக சம்பாரிச்சானா, 4 வீடு வச்சுக்கிறானா, 200 பவுன் செஞ்சானான்னு சொல்லி நினைப்பாங்க, புரியுதா இல்லையா? மறுமைக்கான உலகம் கிடையாது. அதனால வந்து நிறைய டிராபேக்கை சந்திப்பீங்க, புரியுதுல்ல? இப்போ நாங்களாம் அதை நெஞ்சுரத்தோடு அதை வந்து எதிர்கொள்கிறோம், புரியுதுல்ல? நீங்களாம் எதிர்கொள்ள மாட்டீங்க, புரியுதுல்ல? நான் நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்கின்றோம், புரியுதுல்ல? இவைகள் தான். இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு என்கிட்ட படிச்ச பொண்ணுடைய ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை, ரொம்ப வேதனையாக பேசினாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், யாருக்கு சோதனை வரும் தெரியுமான்னு கேட்டேன். யாருக்குன்னு கேட்டாங்க. பக்தனுக்கு தான் சோதனை. நீங்கள் ஈமான் கொண்டிருந்தாதான் உங்களுக்கு சோதனை. பக்தன் எல்லாம் சோதிக்கிறார, கடவுள் சோதிக்க மாட்டான்னு சொன்னா. அவங்க அழுதுட்டாங்க இன்னைக்கு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்களாவது ஒரு, ஏன்னா அவங்க வந்து வீடு வாசல் அதெல்லாம் போனாங்க. இப்போ அவங்க சொன்னா எனக்கு இந்த வீடு வாசல்லாம் வாங்கினேன் சார், நிம்மதி இல்லைன்னு சொன்னா. அதுதான் குரான் சொல்லி, நீ எதை விரும்புகின்றாயோ அதை வெறுப்பாயின்னு சொல்லி. இப்போ அதான் அவங்க அழுதாங்க மத்தியானம் வந்து. அப்போதான் ஆறுதல் படுத்தணும். இனிமே வந்து நீங்க இது பண்ணாதீங்க, இறைவன் இருக்கின்றான், சோதனை வந்து பக்தனை தான். இவைகளாம் வந்து கற்று அறிந்த உண்மைகள், புரியுதுல? அதனால நாங்கெல்லாம் அவங்ககிட்ட நின்றுட்டு இருக்கோம். அப்துல் ரஹ்மான் மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கோம். பெரிய விஷயம். அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு நல்லவன் சொல்கிறார் என்றால் ரொம்ப பெரிய அது காரியம், சாதனை. என்னுடைய சாதனையாக அதான் இந்த கிளாஸ் நீங்க சொல்ற அளவுக்கு ரொம்ப அப்துல் ரஹ்மான் வந்து ரொம்ப சார். நான் உண்மையே சொல்றேன், அப்துல் ரஹ்மானும் ஷானுக்கெல்லாம் வந்து புரி உறுதி கொடுத்தா கூட ஏன் அந்த புரி உறுதி ஓட்ட இருக்குன்னு கேட்பீங்க, புரியுதுல்ல? புரி உறுதி என்பது உங்களை மாதிரி ஆட்களை தாண்டி நான் வந்து நிக்கிறேன்னா என்னுடைய உழைப்பு அங்கே இருக்கணும்ல, எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கூட அந்த ஐயூஎம்எல்ல செக்ரட்டரி பேசினாரு. அவர் சொன்னார், சார் நாங்கள் நினைச்சவே கூட பார்க்கறது, என்ன சார் கிளாஸ் இப்படி போகுது, எப்பா என்ன சார் இவ்வளோ ரசிகர்கள் பட்டாளத்தை நீங்கள் சேர்த்துன்னு சொன்னார். அது ரசிகர்களப்பா, என்னால் உழைப்பால் வந்து அவனுடைய உழைப்பை தெரிய வந்தாங்கப்பான்னு சொன்னார். அது முக்கியமான பாயிண்ட். அப்துல் ரஹ்மான் தான் கேட்டார். அவர் ஒரு தம்பி வந்து கண்களில் டியர்ஸ் சொல்றாரு, யார் சார்னு கேட்டார்.
அது மாதிரி திருப்பூரை சார்ந்த ஒரு தம்பி சார் இட்ஸ் மை பிளஸர் சார். நான் யாருக்குமே தெரியாம இருந்தேன் சார். உங்களால என்னை கேட்க வச்சிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். கேட்கறாங்க அவங்க தம்பி சொல்றாரு கண்ணீர் வரும்னு சொல்றாங்களே. இன்னைக்கு இவங்களா ரேஷ்மா கூட பிறந்தாங்க. மில்லத் போன் பண்ணுமா சார் கேட்கறாரு அவர். யார் அவங்களாம் என்ன இப்ப இந்த மாதிரி கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாரு. இந்த மாதிரி கிளாஸ் இருந்துச்சு சார், நான் ரொம்ப நோம்புலேருந்து உழைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது. அதான் பெரிய விஷயம் அல்லவா. நான் ஒன்னையும் ஒன்று நினைப்பேன் தெரியுமா, நான் ஒன்னையும் சொல்றேன், என்னை போல் என்னுடைய குழந்தைகள் யாராவது ஒருத்த வந்து அதை விட சிறப்பதும் கிடையாது. அவன் வந்து ஒரு ஓலை குடிசையில இருந்து கொண்டு அப்துல் ரஹ்மான் மாதிரி எங்களுடைய அம்மாவுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்றான் பார்த்தியா, அந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்தாலும் கூட என்னை விட பாக்கியசாலி யாரும் கிடையாது. தெரியுங்க, வர வேண்டும், புரியுதுல்ல, எதுவுமே தேவையில்லை. எந்த கோட கோபுரங்களோ எந்த பயணம் பண்ண அதுவும் தேவையில்லை. உழைத்து அவர் அப்துல் ரஹ்மான் மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்சர்வேஷன்ஸ் ஆளுமைகள் நீங்கள் நடத்துறது சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அதை விட பெருமை கிடையாது. இப்போ எங்கள் அம்மாலாம் கிடையாது. எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா, எங்கள் அம்மா இருக்கும்போது நான் குரூப் 4 நடத்தினேன். 60 பேர் வருவாங்க வீட்டில். தெரியும் என்ன தெரியும், 60 பேர் வருவாங்க. 22 வயது. எங்கள் அம்மா உட்காந்து அழுவாங்க, ஏமான்னு கேட்பாங்க. என்னோட சீனியர்ஸ் எல்லாமே எங்கள் அக்கா கூட படித்தவங்க, எங்கள் அக்கா பெரிய அக்கா கூட படிச்சுன்னு உட்காந்துருப்பாங்க சீனியர்ஸ். அவங்க சொல்லுவாங்க, இவன் சொல்லுவா தெரியுமா, பாரதிதாசன் சொல்லுவா தெரியுமா, பெரியார சொல்லுவா தெரியுமா, கடைசி வார்த்தை என்ன ரேஷ்மா, பெரியாரை பத்தி பாரதிதாசன் எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாரு, எங்க தாடி விழுன்னு சொல்லி எழுதியிருப்பாரு, அதாவது சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி வரி என்ன, மண்டை சுரப்பையை உலகம் தொழும். அதுதான் அப்பதான் எங்க சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு கோல்டாம்பேர்னு ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பெரிய அவங்க சொல்லுவாங்க, உன்னுடைய எங்க அக்கா சொல்லுவாங்க, உன்னுடைய தம்பியுடைய மண்டை சுரப்பை நாங்கெல்லாம் துருவத்தை வந்துருக்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்டை சுரப்பை உலகம் தொழ வேண்டும், உலகம் பயன்பெற வேண்டும். தெரியல, ஆரம்பத்துல வந்து அப்துல் ரஹ்மான் என்ன நினைச்சான்னு தெரியல. அதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மானே ரசிகன் ஆகிட்டோம், புரியுதுங்களா. அதே ஒரு பெரிய ஒரு சாதனையாக கொண்டு போயிட்டோம். அப்துல் ரஹ்மான் பேசலாம் ரெக்கார்ட் ஆகுது இல்லை, வக்போர்டு சேர்மனே கேட்டுக்கிறாரு உட்காந்து ட்ரெயினில் போகும்போது எப்படி கிளாஸ் இருக்குன்னு சொல்லி. அதான் சொல்லாரு அவர். ஒரு வரி எடுத்தாலே கிளாஸை முடிக்கிற அளவுக்கு ரஹமத்துல்லா இருக்கிறாரு. பட் நிறைய விஷயம் அவருக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேன்னு சொன்னாராம். அதான் அவர் சொன்னாராம், ஒரு வரி எடுத்தாலே கிளாஸ் முடிச்சா போலுக்கு அவர் சொன்னாராம். அந்த மாதிரி நீங்களாம் இருக்கும். உங்களால் இந்த சமூகம் பயன்பட வேண்டும், நீங்கள் பயன்படக்கூடாது, புரியுதுல்ல. சமூகம் பயன்பட வேண்டும். ஊரணி நிலம் போல ஊரணி நீர் போல இருக்க வேண்டும், அதான் ஆசை. ஷானுவெல்லாம் இன்னும் 5 வருஷம் பற்றி கேட்கணும், ஷானுவை பற்றி சொல்லணும். இப்போ அந்த சொன்ன பார்த்தி அருண்ராஜ், அவனை பற்றி பெருமையாக கேள்விப்படுறோம். வரவங்களுக்கு வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறார், பேங்க் மேனேஜராக இருந்து 4 பேருக்கு உதவுறான்னு சொல்கிறார். அதே மாதிரி ஷானுவை பற்றியோ ரேஷ்மாவை பற்றியோ அப்துல் ரஹ்மானை பற்றியோ வேலை கிடைச்சா என்னைய பற்றியும் கேள்விப்படுவீங்க சார். கண்டிப்பா போலாமா சார்? எனக்கு நான் இதோட 7வது தடவை 8வது தடவை எழுத போறேன் சார். எனக்கு நான் 5வது தடவை எழுதுறப்பவே எனக்குள்ள ஒரு இது இருந்தது. என்னன்னா, எனக்கு ஜாப் கிடைச்சு நான் ஃபர்ஸ்ட் விஏஓ ஆனேன்னா ஃபர்ஸ்ட் சைன் வந்து என்னதுக்கு தெரியுமா, அந்த ஆழ்குழாய் கிணறு வந்து தோண்டிட்டு மூடாம அப்படியே போட்டுறாங்களா சார், அது எவ்வளவு ஆளா இருந்தாலும் நான் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு ஒரு வெறியாவே இருக்கு சார். அது சூப்பர் நல்ல விஷயம். அடுத்தது போலாமா? போலாம் சார். இப்படி ஆளா இருக்காங்க பாத்தியா, நம்ம கூட பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியது. ஆழ்குழாய் கிணறு 3 ஊத்துக்கு ஆள் கிளம்பிருக்காரு பாத்தியா, பெரிய விஷயம். பார்த்தீங்களா, முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல், கிறிஸ்துவின் அருள்வேட்டல், முருகன் அருகன் அருகே, உரிமை வேட்டல், பொதுமை வெட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்க்சிசமும் காந்தி ஆகியன இவரது செயல் நூல்கள். இதுதான் இவர் செயல் நூல்கள். இவ்வளவு செயல் நூல்கள் தொகுத்திருக்காருப்பா அவரு. இவ்வளவு செயல் நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். உரைநடை பார்த்தோம், இப்போ இவ்வளவு செயல் நூல்களை எழுதியிருக்கிறார். தேசபக்தன், நவசக்தி பாத்தியா ரேஷ்மா? நவசக்தி காமராஜர் பாத்தியா? நவசக்தி காமராஜர் வச்சிருந்தாரு காங்கிரசின் கொள்கையை பத்தி பேசுறதுக்கு. இதழ்களின் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றத்துக்கு பெரும்பாடுபட்ட தொழிலாளர்ப்பா, புரிதல்ல. மே 1 வரப்போது தொழிலாளர் மாதிரி தொழிலாளர் பெரும்பாடுபட்டவர். அதற்காக தமது ஆசிரியர் பணியை துறந்தார். ஆசிரியர் பணி துறந்துட்டாரு. தமது வீடு கொண்டு தமிழ் முழக்கத்தார் சிதறிக்கிற தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டார். யார் சொன்னார் தொழிலாளர்களை ஒன்று கூடும்? யார் சொன்னாரு? காரணம் தொழிலாளர்களை ஒன்று கூடும். அந்த மாதிரி இவர் வந்து ஒரு தொழிலாளர் இயக்கம் கண்டுகிறார். திருவிக்கா 70 தளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பதற்றல் நூலை மூவா உதவியுடன் வெளியிட்டார். வரதானுடைய வெளியிடுறார். என்ன அது? வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கைனா வயசாகி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு படுக்கை.
மனம் முடித்த 6 ஆண்டுகள் தனது துணைவாரின் கமலாம்பிகை அம்மையார் எழுந்தவர். உடனே எழுந்து விட்ட 6 வருஷத்துல. ஆயினும் தான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ. அடிக்கடி கேட்பாங்க, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. திருவிக்கா. என கூறிய திருவிக்கா 1953ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் தமது 71வது வயது தமிழ் மூச்சுக்கு விடை தந்தார். சூப்பர், அற்புதமான ஒரு தலைவரை பற்றி பார்த்துருக்கோம் பார். இது முக்கியமான பாயிண்ட். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னது. அவருடைய மனைவி பேர் என்ன? கமலாம்பிகை. கமலாம்பாள் யாருடைய மனைவி? இன்னொரு கமலாம்பாள் தான் யாருடைய மனைவி? ஒரு பெரும் வீராங்கனை பெற்றெடுத்தவங்க யாருன்னு தெரியுமா? யார் ரேஷ்மா? ஒரு பெரும் வீராங்கனைக்கு பெற்றெடுத்தவங்க யாரு? மிசா சட்டத்தை கொண்டு வந்து பின்னி எடுத்தது யாரு? சரி, இந்திரா காந்தி. அம்மாவுடைய பேர் என்ன? நேருடைய இது என்ன? இந்த பேர் அவங்க கமலாம்பிகை, அவங்க கமலாம்பாள். பொறுமையாக அழகாக எழுதுங்கப்பா. இன்னொரு ஸ்லைடும் பார்க்கணும்ப்பா. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்க்கணும். இந்த வாரம் டெஸ்ட் உண்டுப்பா. தமிழ் 10வது இயல் 2 உண்டுப்பா, அதையும் பாருங்கப்பா. நிறைய படிச்சானோ. வேலைக்காக படிக்காத, அறிவு வளர்ச்சிக்காக படிங்க. வேலைக்கு என்பது அது தானா வந்து வேலை உங்களுக்கு கிடைக்கும். அறிவு வளர்ச்சிக்காக படிங்க. தொழிலாளர்களுடைய இயக்கத்துக்காக பாடுபட்டவங்க திருவிக்கா. இன்னொருத்தவரை சிங்கார வேலர். இந்த சிங்கார வேலர் தினம் தான் மே 1 கொண்டாடுறாங்க. தொழிலாளர் தினமா உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. நம்ம சிங்கார வேலர் தினமா வச்சிருக்கிறோம். அவர் தான் எங்க உழைப்பாளர் சிலை வந்து மெரினா பீச் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். என்ன ஷானு, மழை பெஞ்சதா மதுரையில? இல்ல சார், வெயில் கொளுத்தி எடுக்குது சார். மே ஃபர்ஸ்ட் வீக் போய் நினைக்கிறேன். நல்லது செய்யுங்க, மழை பெஞ்சிரும். சொன்ன மாதிரிதான் நிறைய இடத்துல முஸ்லிம்கள் எல்லாம் மழை தொழுகை தொழுகிறாங்க சார். தொழுவதை விட உதவி பண்ணா உடனே கிடைக்கும். ரெண்டாவது வந்து இவங்க 33% ஃபாரஸ்ட் இல்லைல்ல, என்எச்சிக்காக மரங்கள் எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர்லாம் போகவே முடியாது, அவ்வளோ மரங்கள் அடர்த்தியா இருக்கும். ஒரு மரம் கூட இல்லை, மரங்களை நட சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அந்த மரத்தையும் அவன் நடுறது கிடையாது. அப்புறம் எப்படி வந்து எக்காலஜிக்கு பேலன்ஸ் கிடைக்கும்? எக்காலஜிக் பேலன்ஸ் முக்கியம் இல்லையா? ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்லாம் வந்து கரெக்டாக 40% மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட்டை. இப்போ பிரேசிலெலாம் 60% அளவு ஃபாரஸ்ட் இருக்குது. இப்போ அவங்களாம் வந்து இதை மாதிரி அனுபவிக்கிறது இல்லை. உடனே மழை எங்கேயாவது கன்வென்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாற்ற மழை பொழி உடனே வந்துடும். இங்கே மாற்ற மழை பொழி உருவாது காரணம் இல்லாமல் இருக்குல்ல.
எழுதியாச்சா? நோ சார். சார் நோ சார். வெயிட். எழுது, இன்னொரு ஸ்லைடு இருக்குது, ஹெச்டிஐ பார்க்கணும், பொறுமையாக எழுது. இது அடிக்கடி கேட்பாங்க, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவாறு அடிக்கடி கேட்பாங்க. பூக்களில் சிறந்த பூ பருத்தி சொன்னது யாருன்னு கேட்பாங்க சார். இவர்தான் திருவிக்கா. இல்லை, திருவிக்கா வந்து சும்மா முழுமையானது. அவர் உரைநடை, பேச்சு, தொழிலாளர் நலன், காந்தியடிகளுடைய மொழிபெயர்ப்பு, அப்புறம் அவருடைய துணைவி இறந்து போய் தொடர்ந்து இருந்தது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இல்லை கார்ல் மார்க்ஸ் மாதிரி அவர் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றுபடுத்தினார். அவர் தான் சொன்னார், கார்ல் மார்க்ஸ் தான் சொன்னார், தொழிலாளர்களை ஒன்று கொடுங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அடுத்தது போலாமாப்பா? அது ஒரு 10 நிமிஷம் போலாம் சார். 1 minute சார், 1 minute. பைலிங்குவல் அது. இதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வா, அதனால கரெக்டாக பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? டெய்லி கரெக்டாக படிங்க. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். போலாமாப்பா? போலாம் சார். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா நீங்கள் அடுத்ததாக குரூப் பண்ணணும், எதுனாலும் அது ஒரு முக்கியமானதாக இருக்கும், புரியுதா இல்லையா? அதனால வந்து அதை கரெக்டாக கவனித்து வச்சுக்குவாங்க. அடுத்த ஸ்லைடு. முக்கிய பரிணாமங்கள் பார்த்தீங்களா? என்னென்ன அறிமுகப்படுத்தின்னு சொல்கிறாங்க பார்த்தியா? ஒரு நிமிஷம். மேஜர் டைமென்ஷன் யூஸ்டு பை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். மேஜர் டைமென்ஷன் என்னென்னா யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மனித வளர்ச்சியை வந்து அடிப்படையாக குறியீட்டு அடிப்படையாக கொண்டது. த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் calculated based on the following 30 dimension. 13 பரிணாமங்கள் இருக்குது. ஜெண்டர், பாலினம், ஹெல்த் சுகாதாரம், ஹியூமன் செக்யூரிட்டி, மொபைலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன், சோஷியோ எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி, ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ளோஸ் ரெண்டுமே இருக்குது. ஒர்க், எம்ப்ளாய்மெண்ட், ஒர்க் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தனியாக, ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் தனியாக இருக்குது. அண்டு வல்னரபிலிட்டி, இன்கம் இருக்குது. அப்புறம் இன்இக்வாலிட்டி இருக்குது. ஹியூமன்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. அப்புறம் டெமோகிராஃபி தான் மக்கள் தொகை பற்றி படிப்பு. எஜுகேஷன் இருக்குது. என்வரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி இருக்குது. அது டெமோகிராஃபி முக்கியமாக அடிக்கடி கேட்பாங்க. டெமோகிராஃபி என்பது மக்கள் தொகையை பற்றி படிப்பது. டெமோகிராஃபி அது அடிக்கடி கேட்பாங்க.
டெமோகிராஃப் என்பது மக்கள் தொகையை பற்றி படிப்பது. மக்கள் தொகையை பற்றி படிப்பது. 13 டைமென்ஷன் இருக்குப்பா, புரியுதா? பாலினம், ஆரோக்கியம், மனித பாதுகாப்பு, அதுக்கப்புறம் மொபைலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன்னா, சமூக பொருளாதார நிலைத்தன்மை, வர்த்தக மற்றும் நிதி ஓட்டங்கள், வேலை வாய்ப்பு மற்றும் பாதிப்பு வருமானம். சரிங்களா? அதில் வந்து முக்கியமானது பாதிப்பு. யார் பாதிக்கப்பட்டவர்கள்? பெண்கள், குழந்தைகள், விதவைகள், முதியோர்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களாம் நல்லபடியாக இருக்கும் நாட்டில். அப்போ தான் நாடு நல்லா இருக்கும். சமத்துவமின்மை, மனிதர்களின் வளர்ச்சி, மக்கள் தொகையில், கல்வி, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, இது எல்லாமே 13 பரிணாமங்கள் வரும். 13 பரிணாமங்களும் சரியா இருந்தா தான் என்ன இருக்கும்? ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் வந்து இந்தியாவில் எந்த அளவு இருக்குன்னு தெரியும். இந்தியாவில் வந்து 80% சொத்து வந்து வெறும் 8% பேர்த்து இருக்குது. அப்ப எப்படி இருக்கும்? வருமான ஏற்றத்தாழ்வு மிகப்பெரிய லெவலில் வந்து பெரும் பின்னடைவை சந்திக்கின்றது. சரிங்களா? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். இயற்கையின் படைப்பு எப்படி காமனாக இருக்குது, அதே மாதிரி காமனாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்போதான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு தர முடியும். டெமோகிராஃபினா மக்கள் தொகை இழப்பாது அடிக்கடி கேட்பாங்க, அதனால் அதையும் எழுதிக்கோங்க. இந்த 13 இண்டிகேட்டர்ஸ் ஒரு நாட்டில் எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை கணக்கிடுவாங்க. இது மனித வளர்ச்சியை கணக்கிடுவாங்க. கரெக்டாக எழுதிக்கும். நோட்ஸ் முக்கியம்ப்பா. இப்போ வந்து தமிழ் இயல் 2 படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. ஓகேவா? சார் இயல் 2 சார்? ஆமாம், இயல் 2. அது நிறைய ஜிகேலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் முதல்ல வந்து அதை வந்து இது பண்ணியிருந்தோம். அதான் அதை படிக்க ஆரம்பிங்க. அதில் அந்த பருவ காற்றுக்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். நிறைய என்ன கரெக்டாக ரேஷ்மா? நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க போன முறையே. படிக்க ஆரம்பிச்சு இயல் 2 படிக்க ஆரம்பிச்சு. ஒவ்வொரு தேர்வுகளும் பல்வேறு பொருளாதாரத்தை செலவு பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பொருளாதார செலவினத்துக்காக பாஸ் பண்ணி காமிக்கிறது இல்லை. அடுத்து நீங்கள் வந்து அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நீங்கள் வந்து மற்றவங்க உதவணும். புரியுதுல்ல? செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த செயின் சங்கிலி தொடர் தெரியுமா இல்லையா? அந்த பிளாக் செயின் மாதிரி நீங்கள் வரணும். அடுத்தது நீங்கள் அதை வந்து பொறுப்புடன் எடுத்து செயல்படுத்தணும். அப்போ தான் அது உண்மையான உதவிகளாக இருக்கும். எட்டே 1/4 மணி இருக்கு, ஆகிட்டு நெருங்கிட்டோம் நம்ம. பரவாயில்ல, எழுதியாச்சு சார். நெக்ஸ்ட் போலாம் சார். அடுத்தது எதுவும் கிடையாது. அடுத்தது நீங்கள் படிக்க வேண்டியதுதான். தேர்வு தெரியுமா இல்லையா? இந்த வாரமும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு எப்போ? May 5th சொல்லிட்டோம். May 5th ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸு கம்மிங் சண்டே டே டுமாரோ ஆஃப்டர் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் 10வது தமிழில் இயல் 2. சார் சண்டே மதுரையில் நெல்பேட்டையில் ஒரு முக்கியமான இதுக்கு போகிறேன் சார். நான் சாயந்தரம் வந்துடுவேன் நைட்டுக்குள்ள. அப்படி டிராவலில் 7 மணி ஆயிடுச்சுன்னா என்ன சார் செய்ய?
அப்படியே டிராவலே பார்க்க வேண்டியதுதான். கொஸ்டின் பேப்பர் PDF தானே பார்த்துக்க வேண்டியதுதான். சரிங்க சார். நெல்பேட்டை பயணமா? மதுரை நெல்பேட்டையா? ஆமாங்க சார். வெயில் கொளுத்துது எப்படின்னு தெரியல. பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேவா? ரைட். உட்காந்து படிங்கப்பா. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.